வணக்கம் காவேரியன்ஸ், வெல்கம் பேக் டு காவேரி பிஸ்னஸ். இன்றைக்கும் ஷேர் மார்க்கெட் மேலே தான் போயிருக்கு, அபவுட் 70 பாயிண்ட்ஸ் வரைக்கும். ஐ திங்க் இனிமேல் இன்ச் பை இன்ச் மேலே போகிறதுக்கான சான்சஸ் இருக்குதுன்னு நினைக்கிறேன். இந்த எக்ஸ்பெக்டேஷன் அந்த ரிசல்ட்ஸ்லாம் வரப்போகுது. Q1 வந்து செகண்ட் வீக்லேருந்து ஒன்று ஒன்றா ரிசல்ட்ஸ் பார்க்கலாம் நாம். அண்டு நேற்று ஏற்கனவே டீல் பண்ணேன் நான் அபவுட் இந்த ஐடி செக்டர்ஸோட ஃபார்ச்சூன்ஸ் எப்படி இருக்கும் இந்த Q1 அப்படின்ட்டு. அஃப்கோர்ஸ் பெரிய மாற்றம் இருக்காது இந்த குவார்ட்டரில் அப்படின்ட்டு. ஏன்னா எனி கேபேக்ஸோ இல்லாட்டா ஒரு சேஞ்சஸோ இவங்க பண்ணாங்கன்னா அதோட இம்பேக்ட் தெரிகிறதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும். ஸோ அதனால் ஒரு 2 குவார்ட்டர்ஸ் கழிச்சு முடிஞ்சோன்னு தான் நம்ம சொல்ல முடியும் அதோட ப்ராக்ரஸ் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. அண்டு இன்றைக்கு வந்து இன்னொரு செக்டர் அது வந்து எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். அது என்ன செக்டர்னு பார்த்திங்கன்னா பேங்கிங் செக்டர் அப்படின்னு சொல்லலாம். பேங்கிங் அப்படின்னா ஒன்று மேஜர் குரூப் இருக்குது. ஒன்று ப்ரைவேட் பேங்க்கு, தென் அனதர் வந்து பப்ளிக் செக்டார் பேங்க்ஸ். இந்த குவார்ட்டரில் அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும்னு பார்த்திங்கன்னா, சில செக்ஷனில் ப்ரைவேட் செக்டார் வந்து நல்லா பண்ணியிருக்காங்க, சில இது வந்து பப்ளிக் செக்டார் பேங்க்ஸ் நல்லா பண்ணியிருக்காங்க. அண்டு ப்ரைவேட் செக்டார் எதில் நல்லா பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா டெபாசிட் மொபிலைசேஷனில். ஏன்னா ஏற்கனவே பார்த்திங்கன்னா அட்வான்ஸஸ்லாம் அவங்க 90% அண்ட் அபோவ் தான் வச்சுருக்காங்க. 90%ங்கிறது சிடி ரேஷோ, தட்டு டெபாசிட் டு கிரெடிட் ரேஷோ பார்த்திங்க அப்படின்னா ஹியூஜ் அமௌண்ட்டை கொடுத்துட்ருக்காங்க. ஆல்ரெடி 90% தான் எல்லா ப்ரைவேட் பேங்க்கும் அப்படின்னு சொல்லலாம். எஸ்பெஷலி இந்த லார்ஜ் ப்ரைவேட் பேங்க் HDFC, ICICI, இந்த ஆக்சிஸ் அந்த மாதிரி பேங்க்ஸ்லாம். அண்டு பப்ளிக் செக்டார் பேங்க்ஸ் பார்த்திங்க அப்படின்னா டெபாசிட்டை அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய ப்ராப்ளம் இல்லை, எப்படியாவது மொபிலைஸ் பண்ணிவிடுவாங்க. அட்வான்ஸஸ் தான் இந்த குவார்ட்டரில் Q1 நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, அட்வான்ஸஸில் அவங்க வந்து ட்ரெமெண்டஸாக க்ரோ பண்ணிகிட்ருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதனால் 2 சைட்லேயும் டிஃப்ரெண்ட் அப்ரோச் இருக்குது, அதை தான் பார்க்குறோம். அண்டு இதில் வந்து ஒரு பேங்க்கு தட் இஸ் இந்த ப்ரைவேட் செக்டார் பேங்க்கு அதோ வந்து SBI வந்து ஒரு நிறைய ஸ்டேக் வச்சுருந்தாலும் முன்னாடி இப்போ வந்து அதை விற்றுட்டாங்க. ஸோ அதில் வந்து இப்போ ஒரு பெரிய இம்பார்ட்டன்ட் பிளேயர் வந்து இந்த பேங்க்குள்ளே வந்திருக்காரு. அவங்களுடைய ரிசல்ட்ஸ் எப்படி இருக்க போகுது, எந்தெந்த இதெல்லாம் நம்ம பார்க்கணும் அப்படிங்கிறத இப்போ வந்து நான் சொல்ல போகிறேன். அந்த பேங்க் இப்போ என்னென்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆக்சுவலாக அந்த SBI தான். அண்டு அவங்க தான் டிஸ்இன்வெஸ்ட் பண்ணாங்க. யாருக்கு அப்படின்னு பார்த்தா சுமிட்டோமோ மிட்சுயி பேங்கிங் கார்ப்பரேஷன் அப்படின்னு ஒரு லார்ஜ் பேங்க் இன் ஜப்பான். அவங்க ஏற்கனவே ஒரு NBFC கூட இந்தியாவில் வச்சுருக்காங்க. ஸோ அவங்க வந்து இப்போ வந்து லார்ஜஸ்ட் ஷேர் ஹோல்டர் ஆகிட்டாங்க இந்த எஸ் பேங்க்கில். அஃப்கோர்ஸ் எஸ் பேங்க் வந்து ஒரு பெரிய ப்ராப்ளத்துலேருந்து மீண்டு வந்துட்டுருக்காங்க. அண்டு ஸ்லோவாக ஒவ்வொரு பேராமீட்டரையும் செட்ரைட் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்களுடைய ஷேர் ப்ரைஸு கூட பார்த்திங்க அப்படின்னா ஒரு 19-20 ருபீஸ் இருந்தது வந்து இப்போ அபவுட் 24-25 அது மாதிரி மேலே போயிருக்கு. இந்த பாஸ்ட் 6 மந்த்ஸ்லேயே பார்க்கலாம். ஏன்னா மெனி ஆஃப் த மெட்ரிக்ஸ் வந்து ஒன்றா இம்ப்ரூவ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதனால் வந்து இந்த ஷேரை வந்து நம்ம உன்னிப்பாக கவனிக்கிறது, அந்த ஃபாலோ பண்ணுறது, ட்ராக் பண்ணுறது எல்லாமே எசென்ஷியல் அப்படின்னு சொல்வேன் நான். ஸோ இப்போ வந்து இம்பார்ட்டண்ட்டாக என்னென்ன பார்க்கணும் பேங்க்கில் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்த்துடலாம். அண்டு இதோட ரிசல்ட்ஸ் வரப்போகுது. அண்ட் வந்தோடனையும் ஒரு தரவாக எக்ஸாமின் பண்ணலாம். இது ஜென்ரலாக வந்து இது பேங்கிங் செக்டாரை எதை பார்க்கணும் அண்ட் எப்படி வந்து அதை அந்த நம்பர்ஸ்லாம் இன்டர்ப்ரெட் பண்ணணும் அப்படிங்கிறத முதல்ல பார்த்துடலாம். அப்புறம் வந்து எஸ் பேங்க்கில் வந்து அதை வச்சு கம்பேர் பண்ணி பார்க்கலாம் எப்படி வந்து எஸ் பேங்க் வந்து பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத. அண்டு அஸ் யூஷுவல் வந்து இந்த ஃபைல் வந்து டிஸ்கிரிப்ஷனில் அட்டாச் பண்ணியிருக்கேன், வேணுங்கிறவங்க அதை போய் பார்த்துக்கலாம். எப்பொழுதும் பேங்க்கு நம்ம ஸ்டடி பண்ணும்போது அதோட நம்பர்ஸ்லாம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கும்போது எதை ஃபஸ்ட்டு பார்க்கணும் அப்படின்னா, நான் அடிக்கடி சொல்கிறது உண்டு, பேலன்ஸ் ஷீட்டை ஃபஸ்ட்டு பாருங்கள். அதுக்கப்புறமேல் தான் நம்ம வந்து
அந்த P&L அக்கௌண்ட்டை பார்க்கணும். அந்த கேஷ் ஃப்ளோ இஸ் ரிலவெண்ட், அதுவும் பப்ளிஷும் பண்ணுறதில்ல. ஸோ இப்போ வந்து அதனால் இந்த பேங்க்குக்கும் எனி பேங்க் அனலைஸ் பண்ணுவது பேலன்ஸ் ஷீட்டில் ஆரம்பிங்க, P&Lல முடிங்க. ஏன் பேலன்ஸ் ஷீட்டில் பார்க்கணும், எதை தான் பார்க்கணும் அப்படின்னா இந்த GNPA, NNPA, தென் PCR, தென் வந்து கேபிட்டல் அடிக்வசி ரேஷியோ, இதெல்லாம் நீங்கள் பேலன்ஸ் ஷீட்டில் வந்து கேதர் பண்ண முடியும். ஏன் அப்படின்னா அதில் இருக்க நம்பர்ஸை வச்சு தான் இந்த இதெல்லாம் டிசைட் பண்ணுறாங்க. அப்புறமேல வந்து ROE, ரிட்டர்ன் ஆன் அசெட், இவங்க கொடுக்குற லோனுக்கு வந்து எவ்வளோ ரிட்டர்ன் வருது, அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்டு ROE, இந்த ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி, தட் இஸ் ஷேர் ஹோல்டர்ஸோட ஃபண்டுக்கு எவ்வளோ ரிட்டர்ன் கிடைக்கிது அப்படிங்கிறத பார்க்கணும். இப்போ ROE வந்து இட் இஸ் பிலோ த காஸ்ட் ஆஃப் ஈக்விட்டின்னு வச்சுக்கோங்களேன். அப்போ வந்து ஒரு வேல்யூ இஸ் கெட்டிங் டெஸ்ட்ராய்டுன்னு அர்த்தம். அதனால் வந்து அந்த மாதிரி ஸ்டாக்கை என்ட்ரு பண்ணக்கூடாது, இல்லைனா வாட்ச் பண்ணணும் அப்படின்ட்டு. அப்புறம் இந்த GNPA அதோட டைரெக்ஷன் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கணும். ஏன்னா அது வந்து பெட்டராக நம்பர் மட்டும் பார்க்காதீங்க, பட் வந்து எப்படி அவங்க இம்ப்ரூவ் பண்ணிகிட்ருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கணும். அது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுதான் சொல்லுவோம் ஃப்யூச்சரில் வந்து எப்படி இவங்க யூனோ அவங்களுடைய அசெட் குவாலிட்டியை மெயின்டைன் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத அது இண்டிகேட் பண்ணோம் அப்படின்னு சொல்லலாம். அப்புறம் இந்த ப்ராஃபிட்டபிலிட்டியை வந்து PCRோட கம்பேர் பண்ணி பாருங்கள். ஸோ அது எப்படி இருக்குது, சேம் லெவலில் பண்ணுறாங்களா இல்லாட்டா அதை இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போகிறாங்களா அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்தாகணும். நெக்ஸ்ட் வந்து இந்த NIM, தட் இஸ் நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின், அது எப்படி இருக்குது. அதாவது ஹை மார்ஜின்னு வித் அ லோ காஸ்ட்டு காசாவா, தென் இட்ஸ் அ மோட், அதர்வைஸ் இட்ஸ் அ வேல்யூ டிஸ்ட்ரக்ஷன், அது மட்டும் பார்த்துக்கோங்க. அப்புறம் இவங்களுடைய காஸ்ட் டு இன்கம் எது வந்து எப்படி இருக்குது அப்படின்ட்டு. ஏன்னா உங்களை ஒரு 100 ரூபா சம்பாதிக்கிறது எவ்வளோ அவங்க வந்து செலவு பண்ணுறாங்க அப்படிங்கிறதும் ரொம்ப முக்கியமானது. அண்ட் இந்த பேங்க்கை பொறுத்த வரைக்கும், எஸ்பெஷலி தி எஸ் பேங்க்கை பொறுத்த வரைக்கும் இது 69% வெரி ஹை. அண்டு த வேல்யூ ஆன் ப்ரைஸ் டு புக், அது என்ன எப்படி இருக்குது அப்படிங்கிறதும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்டு இதை வந்து எதோட வச்சு கம்பேர் பண்ணோன்னா அந்த ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டியோட வச்சு பார்க்கணும் நம்ம. அண்டு ஹை ப்ரைஸ் டு புக்கு ப்ளஸ் லோ ROE இஸ் அ வேல்யூ ட்ராப், அது மட்டும் ஏன் வச்சுக்கோங்க. ஸோ அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அண்ட் லோ ப்ரைஸ் டு புக்கு அண்ட் ரிகவரிங் ROE இட்ஸ் அ குட் சைன் அப்படின்னு சொல்லலாம். இந்த லாஸ்ட் இது என்ன பார்த்திங்கன்னா, இந்த ப்ரைவேட் பேங்க்ஸில் நிறைய சப்சிடரிஸ்லாம் வச்சுருப்பாங்க. அதோட SOTP வேல்யூவேஷன் எப்படி இருக்குது அப்படின்னு. ஏன்னா எப்படி வந்து இந்த சப்சிடரிஸ்லாம் இந்த மெயின் கம்பெனிக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுது ஆர் த மெயின் பேங்க்குக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கணும். அண்டு நிறைய டைமில் பார்த்தீங்கன்னா சப்சிடரிஸ் தான் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது மெயின் பேங்க்குக்கு அப்படின்னு சொல்லணும் நம்ம. ஸோ வித் திஸ் எஸ் பேங்க்கோட இதை பார்த்துடலாம். பாருங்கள், இவங்களுடைய டெபாசிட் வந்து எவ்வளோ க்ரோ ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 12% வரைக்கும் க்ரோ ஆகிருக்கு. ஓகே, 1.5 times ஆஃப் தி GDP அப்படிங்கிறத ரீசனபிள் அப்படின்னு சொல்லலாம். அட்வான்சஸ் எவ்வளோ இருக்குன்னா அகெயின் 10%, இது ஃபார் பிலோ தென் த டெபாசிட்டை. அதனால் டெபாசிட் இன்க்ரீஸிட்டே ஆகிட்டுருக்கோம், பட் அட்வான்சஸ் மூவ் ஆகாது. ஆனால் கிரெடிட் டு டெபாசிட் வந்து 85, ஏற்கனவே அந்த ஹை லெவல் தான் இருக்காங்க. பட் நவடேஸ் RBI வந்து இதை இன்சிஸ்ட் பண்ணுறதில்ல, பார்க்குறதில்ல. நான் ஏற்கனவே அதை பற்றி நான் இதை பேசியிருக்கேன். அப்புறம் நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் பார்த்திங்கன்னா 2.7, இது வந்து ஸ்லோவாக இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. ஸோ பெட்டர் இண்டிகேட்டர் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் ப்ரொவிஷன்ஸ் 341 இஸ் அ ஹை கம்பேர்ட் டு லாஸ்ட் குவார்ட்டராக இருக்கட்டும், இல்லைன்னா ப்ரீவியஸ் இயர் குவார்ட்டராக இருக்கட்டும், ரொம்ப ஹையாக தான் இருக்குது. ப்ரொவிஷன்ஸும் இவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்னு சொல்லலாம். அண்ட் நெட் ப்ராஃபிட் பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க, ஒரு கம்ஃபர்ட்டிங் ஃபேக்டர் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இந்த அட்வான்சஸ் CD ரேஷியோ இன்க்ரீஸ் ஆகிட்டே போகிறனால நேச்சுரலி வந்து லோன் வந்து நிறைய கொடுத்துருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். அப்புறம் காசா இஸ் அகெயின் 35.1, அது க்ரோ ஆகிட்டுருக்கு. இஸ் அ லோ காஸ்ட் ஃபண்டிங், இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் GNPA 1.3, அது சிக்னிஃபிகண்ட்டாக குறைச்சிட்ருக்காங்க. இது வந்து ஒரு குட் திங் ஃபார் அ பேங்க் அப்படின்னு சொல்லணும். அண்டு PCR வந்து 84%, இது வந்து அடிக்குவேட்டாக ப்ரொவிஷன் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லணும் நம்ம. ஸோ இட்ஸ் அ குட் சைன்.
ஆனால் நெக்ஸ்ட்டு வந்து சிடிஐ, இதுதான் நான் சொன்னேன், இட்ஸ் அபவுட் 69%. இது ரொம்ப பேடாக இருக்குது. அண்டு பட் ஆனால் இதை கன்சிஸ்டண்ட்டாக குறைச்சிட்டே வந்துட்டுருக்காங்க. ஃப்ரம் 73லேருந்து 71, now 69.5. இது வந்து சம்வாட் கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அண்டு கேபிட்டல் அடிக்வசி ரேஷியோ 18.45. அண்டு இந்த CET1 வந்து 14.6. இந்த 14.6 தான் ஒன்று கவனிக்கணும் நம்ம. என்ன அப்படின்னா, இந்த 81 பாண்டோட கேஸ் வந்து இப்போ பெண்டிங் இந்த சுப்ரீம் கோர்ட், அதோட வேர்டிக்ட் வரணும். அது வந்துச்சுன்னா இதை ஹிட் பண்ணும். அன்ஃபேவரபுளாக போயிடுச்சுன்னா தென் வந்து இந்த CET1 வந்து ஹிட் பண்ணோம். இருந்தாலும் இதுக்கு வந்து சஃபிஷியன்ட் குஷன் வச்சுருக்காங்க டு வித்ஸ்டாண்ட் த ஸ்டாக் அப்படின்னு சொல்லலாம். பட் எதுக்கு இதெல்லாம் நம்ம கன்சிடர் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தா, இந்த பார்ட்னர்ஷிப் வித் சுமிட்டோமோ மிட்சுயி கார்பரேஷன் அவங்களுடைய ஸ்ட்ரென்த் இருக்கிறனால தான் இந்த கம்பெனி வந்து அதை கூட வித்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஃபர்தராகவும் அவங்க வந்து ரெடியாக இருப்பாங்க டு பம்ப் இன் மோர் மணி அப்படின்னு சொல்லணும். ஸோ அதனால வந்து இதான் நம்ம வந்து இந்த பேங்க்கை கூட ஃபேவரபுளாக கன்சிடர் பண்ணுறோம் அப்படின்னு சொல்வேன் நான். அப்புறமேல வந்து ROE பார்த்திங்கன்னா 8.2. அண்டு தஃபோ இங்கே வந்து இந்த காஸ்ட் ஆஃப் கேபிட்டலோட லெஸ்ஸாக தான் இருக்கு ROE. அண்டு பட் ஆனால் அதில் இம்ப்ரூவ்மெண்ட் இருந்துக்கிட்டே இருக்குது எவ்ரி குவார்ட்டரில் அப்படின்னு சொல்லலாம். ROA 1 அதான் இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் ஆஃப் க்ரோத் அப்படின்னு சொல்லலாம். 1% ரீச் பண்ணிட்டாங்க, அதுவும் க்ரோ ஆகிட்டுருக்கு. இதெல்லாம் வந்து குட் சைன் அப்படின்னு சொல்லணும். LCR கூட ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்டு இது கூட ஒரு இம்பார்ட்டன்ட் மெட்ரிக்கு நம்ம பார்த்தாகணும் அப்படின்னு சொல்லுவேன் நான். ஸோ இந்த மெனி ஆஃப் த பேராமீட்டர்ஸில் பார்த்தோன்னா இவங்க இம்ப்ரூவ்மெண்ட்டு இருந்துக்கிட்டே இருக்குது, கன்சிஸ்டண்ட்டாக இருக்குது, எவ்ரி குவார்ட்டரில் இருக்குது, வித் குட் பார்ட்னர் ஆல்சோ அது அவங்க கூட சேர்ந்து இருக்கிறனால இதை ஃபர்தராக வந்து இம்ப்ரூவ்மெண்ட் திசையை நோக்கி தான் போகும் அப்படின்னு சொல்லலாம். அண்டு அதனாலேயே இது வந்து ஒரு ரைசிங் ஜெயிண்ட் அப்படின்னா நம்ம சொல்லி ஆகணும். அண்ட் பார்ப்போம், என்ன பேங்கிங் செக்டாரில் வந்து நம்ம எப்பொழுதுமே கேர்ஃபுல்லாக இருக்கிறது ஆல்வேஸ் பெட்டர். ஏன்னா இதுக்கு வந்து ஏற்கனவே ஒரு இஷ்யூ பெண்டிங்காக இருக்குது. அதோட வேர்டிக்ட் வந்து நம்மளால் ப்ரெடிக்டும் பண்ண முடியாது. தெர் இஸ் சுப்ரீம் கோர்ட் டெசிஷன். தோ பிக் பார்ட்னர் வந்து இவங்களோட அசோசியேட் பண்ணியிருந்தாலும் அந்த சுப்ரீம் கோர்ட் டெசிஷன் அன்ஃபேவராக போச்சு அப்படின்னா இந்த பேங்க்குக்கு தென் வந்து அது வந்து ஒரு டெம்ப்ரவரியாக செட்பேக் கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் இந்த பேங்க்குக்கு. ஸோ இதுதான் என்னுடைய வியூ அபவுட் எஸ் பேங்க்கு. இது மட்டும் இல்லை, ஈவன் பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா கூட நான் ரெகுலராக வந்து அனலைஸ் பண்ணுறது உண்டு. அதோட பர்ஃபார்மன்ஸ் பார்த்துருப்பீங்க நீங்கள். ஷேர் மார்க்கெட்டில் ட்ரெமெண்டஸாக இம்ப்ரூவ் ஆகிருக்கு. ஃப்ரம் 45, 48 அந்த மாதிரி இருந்தது, இன்றைக்கி 85, 90 அந்த ரேஞ்சில் இருக்குது. ஸோ அதனால் நம்ம வந்து கேட்ச் தம் யங் அப்படின்னு சொல்கிற மாதிரி நம்ம வந்து ஏர்லி பேர்டாக இருந்தோம் அப்படின்னா டெஃபினட்டாக வந்து அதில் ஒரு ரிட்டர்ன் கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறேன். அண்டு நம்ம அந்த எப்படி அது கேட்ச் தம் யங்குங்கிறதுக்கு நான் வேஸ் அண்ட் மீன்ஸ் எல்லாம் நான் சொல்லியிருக்கேன் நான். அண்டு இதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்டு இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் மெட்ரிக் அனலைசர் அப்படின்னு கூட நான் சொல்வேன் நான். ஸோ இந்த வீடியோவில் வந்து சில ஸ்டாக்ஸை பற்றி பேசியிருக்கேன். இது அத்தனையும் ஃபார் இன்ஃபர்மேஷன், எஜுகேஷன் பர்பஸ், நாட் அ ஸ்டாக் ரெக்கமெண்டேஷனு. இது வரைக்கும் இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.